ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo Reno 12 சீரிஸ் இந்தியன் ரீஜன்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. Flipkartல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த 12 சீரிஸை பொறுத்த Reno 12 சீரிஸை பொறுத்த ரெண்டு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க, 12 and 12 Pro. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12 Pro மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேஸ் வேரியன்ட் 37,000 ரூபாய். இந்த 37,000 எதுக்கு எவ்வளவு பிரைசிங் வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு பேஸ் வேரியன்ட் 12 256GB வேரியன்ட். இந்த 12GB வேரியன்ட் இருக்கறனாலே இவங்க பிரைசிங் கூட வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒரு பேரும் சேர்த்துட்டாங்க பின்னாடி. அதை வச்சு நீங்க இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம், இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால தான் அந்த போனே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்பயும் போல எல்லா பிராண்ட் மாதிரி இவங்களும் இங்க ஹையர் மாடலுக்கு இப்படி ஒன்று வச்சு பிரைசிங் ஏத்துறதுக்கு இன்னொரு காரணமாவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ரெனோ சீரிஸ் இந்த ரெனோ சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்குங்க. இங்க ஹார்ட்வேர் சைட்ல ரொம்ப நிறைய ஒரு சில இடத்துல போட்டே விட்டுறாங்க. அதுலயும் இந்த போன்ல இந்த வட்டமும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த போனுக்கு ஒரு 37,000 போனுக்கு LPDDR4X தான் கொடுத்திருக்காங்க, UFS 3.1 தான் கொடுத்திருக்காங்க. எங்களால 4.0 கொடுத்திருக்க முடியும், LPDDR5X கொடுத்திருக்க முடியும், இன்னும் பெஸ்டான ப்ராசஸர் இந்த பிரைஸிங் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா இவங்க கொண்டு வரவில்லை. சோ இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹார்ட்வேர்ல பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. வருங்காலங்களில் அடுத்த 13 சீரியஸ்ல ஆயிடுச்சு. இன்னைக்கு தயவுசெய்து இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸோட இன்னைக்கு ரெனோ வந்துச்சுன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல ரெனோ நல்லா விற்கிறதுக்கு மெயினான காரணம் கேமரா. இன்னைக்கு கேமராக்கு காரணம் இன்னைக்கு நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க. அதுல பெஸ்டான இன்னைக்கு மாடல் பார்க்கும்போது விவோ, ஓப்போ தவிர்த்து இன்னைக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கிற சூழல இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பிரைசிங்க கூட வச்சு இது ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சு இவங்க நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. தப்பு கிடையாது, பிசினஸ்ல எல்லாம் இருக்கிறதா. என்னதே இருந்தாலும் நம்ம கொடுக்குற காசுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தா இன்னும் ஹாப்பியா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சேருவாங்க. கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். Oppo Reno 12 Pro Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரீஜன்ல பொறுத்தளவு ரெண்டு கலர் வேரியன்ட் தான், இந்த பிரவுன் அண்ட் கோல்டு. ரெண்டுமே ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்டான கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 12256GB ஒரு 37,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 12512GB ஒரு 41,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த ICC கார்டு இது மாதிரி விஷயங்களுக்கு ஆஃபர்ஸும் கொடுத்திருக்காங்க, நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு ப்ரீ ஆர்டர் புக் பண்றதுக்கு தான் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர் பார்ப்போங்க. சோ போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் 12 Proல சோ பெரிய அளவுக்கு இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் பெரிய இம்ப்ரெஷன் பண்ற அளவுக்கு இல்ல. ஏன்னா போன வட்டம் நல்ல ஒரு டைமண்ட் கட் மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. என்னதே இருந்தாலும் இந்த வட்டம் ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஃபிளாஷோட பேக் சைடுல ஒரு சூப்பரான சைனிங்கான ஒரு மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல கீழே அந்த கோல்டன் கலருக்கு மட்டும் உங்களுக்கு அந்த ஓப்போ பிராண்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு பேனர் மாதிரி கீழே கொண்டு வந்திருக்காங்க பாட்டம்ல. சோ உங்களுக்கு பின்னாடி பேக் பேனல் நல்ல ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் ஃபெட்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ அது மட்டும் கிடையாது, இந்த வட்டம் டிசைனுக்கு 360 டிகிரி உங்களுக்கு ஆம்ரன் பாடி கொண்டு வந்திருக்காங்க. சோ இது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 360 டிகிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு கோட்டிங் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது டஃப் அண்ட் மெட்டீரியல் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதனால என்ன வரும்னா, உங்களுக்கு கை தவறி இந்த மொபைல் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷனோட இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு பிளாட்டான டிஸ்பிளேயோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. சோ தட் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் Oppo Reno 12 Pro டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.7 இன்ச் ஒரு AMOLED 1 பில்லியன் கலர் 120Hz refresh rate HDR10+ 1200 nit பிரைட்டனோட 1.5K ரெசல்யூஷனோட ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இங்க டிஸ்பிளேக்கு Corning Gorilla Glass 2 பில்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு பஞ்ச்கோல் கேமரா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த டிஸ்பிளே வள வருது. சோ டிஸ்பிளே, கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், HDR கண்டென்ட், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே தாறுமாறான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் Oppo Reno 12 Pro டிஸ்பிளே செக்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 180 கிராம். thickness 7.5 mm thickness. Out of the box Android 14, அது மாதிரி ColorOS 14.1 support, LPDDR4X RAM, UFS 3.1 support, studio speaker, Wi-Fi 6, Bluetooth 5.4, IR port, NFC support, under display fingerprint sensor, IP65 rating, X-axis liner motor, so virtual RAM support. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Oppo Reno 12 Proல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த வருஷம் இந்த போனுக்கு 4 years வரைக்கும் பேட்டரி டியூரபிள் கிடைக்கும் சொல்லிட்டு இங்க Oppo சைடுல இருந்து கிளைம் பண்றாங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு அரை மணி நேரம் தான். ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 day வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட இங்க பேட்டரி செக்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். ரெனோவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கேமரா. சோ இந்த வட்டம் இங்க ஒரு சோனி சென்சார் IMX890 with 50MP OIS சப்போர்ட் 1.8 அப்பச்சல எடுத்து வந்திருக்காங்க.
அடுத்து ஒரு 50 MP டெலஃபோக்கஸ் வித் 2x ஆப்டிகல் ஜூம் வரைக்கும் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட். இங்க எல்லாமே 5P லென்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 50 MP செல்ஃபி கேமரா. இந்த வட்டம் இந்த போன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames seconds இங்க வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது பிறகு இங்க 1080 30 frames seconds வித் EAI சப்போர்ட், HDR மோட், ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு. DSLR லைக் எஃபெக்டோட இந்த வட்டமும் போர்ட்ரேட் ஷாட் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நைட் கண்டிஷனா இருக்கட்டும், டே லைட்டா இருக்கட்டும், இன்டோர் அண்ட் அவுட்டோர் எல்லா இடத்துலயுமே ஒரு சூப்பரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த Oppo Reno 12 Proல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசர். சோ இந்த போனை பொறுத்தளவு இந்த வட்டம் MediaTek Dimensity ஒரு 7.3 எனர்ஜி 4 என்ன மார்க்கெட்டை கூட ஒரு 3.35 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசர் எடுத்துருக்காங்க. சோ இந்த வட்டம் 7200 ப்ராசர் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சேர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் இந்த போனோட சேர்த்துக்கிட்டாங்க. சோ இதுக்காகவே பிரைசிங் நல்லாவும் வச்சிருக்காங்க. சோ இது ஒரு டாபிக்கா இருந்தாலும் இந்த வட்டம் இந்த ப்ராசஸர் இந்த போனுக்கு சூப்பராகவே இருக்குங்க. சோ எந்த ஒரு கேமிங்னாலுமே நம்மளால பிளே பண்ணிக்கிற முடியுது. சோ தட் இல்ல வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இது மாதிரி எதுவுமே அவங்க இன்க்ளூட் பண்ணல. இங்க ஸ்டோரேஜுக்காக UFS 3.1 சப்போர்ட், ஃபாஸ்டர் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஸ்டோரேஜுக்காகவும் LPDDR4X RAM தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு LPDDR4X RAM கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். 5X கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும். நிறைய இருந்தாலும் இங்கேயுமே உங்களுக்கு கேம் பூஸ்ட் இது மாதிரி நிறைய சிறப்பு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது போக மல்டிமீடியா யூசேஜா இருக்கட்டும், சோசியல் மீடியா யூசேஜா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களாகட்டும் எல்லா இடத்துலயுமே குறை இல்லாத அளவுக்கு இந்த சிப் செட்டர் நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. பிஹேவ் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இவங்களோட கலர் ஓஎஸோட ஆப்டிமைசனே ஒரு இன்னொரு முக்கியமான ரீசனே சொல்லிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு சிப்செட்டோட இந்த போன் இந்த வட்டம் ப்ராசஸ் செக்மெண்ட்ல அல்டிமேட்டான இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo Reno 12 Pro ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட இன்னைக்கு 37,000 கோட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பேஸ் வேரியன்ட் 12256 GB, ஹையர் வேரியன்ட் 12512 GB, கிட்டத்தட்ட 41,000 லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் ரெனோவுக்கு டிசைனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி தான் எனக்கு தெரியுது. சோ எனவே இருந்தாலும் கலர்ஸ் பிக் பண்றதுக்கு நமக்கு அந்த ப்ரௌன் கலர், கோல்டன் கலர் நல்லா அவங்களோட லோகோட பிராண்டிங் அந்த பேனரை நல்லாவே ஒட்டியிருக்காங்க. சோ சூப்பராகவே இருக்கு. ஒரு நல்ல ஒரு டிசைன், நீட் அண்ட் ஸ்டெடியா ஒரு சூப்பரான ஒரு பிரீமியமான டிசைனோட அமைஞ்சிருக்கு. டிஸ்பிளே நல்லா இருக்கு. உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஹார்ட்வேர்ஸ் பார்க்கும்போது அந்த LPDDR4X 3.1 மட்டும் தான் இங்க பிரச்சனையா இருக்கு. மீதிபடி எல்லா ஹார்ட்வேர்ஸ் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 360 டிகிரி அந்த ப்ரொடக்ஷன் அந்த கீழே விழுந்தாலும் ஓரளவுக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு அவங்களோட ப்ரொடக்ஷனும் இன்க்ளூட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். பேட்டரிக்கு 4 years வரைக்கும் டியூரபிள் இருக்கு, இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். உங்களுக்கு அந்த கலர் ஓஎஸ் ஆப்டிமைஸ்னால ப்ராசஸரோட எக்ஸ்பீரியன்ஸும் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் ரெனோவுக்கு இந்த கேமரா செக்மெண்ட்டும் இந்த வட்டம் பரத்தலா பண்ணிருக்காங்க. சோ தட் இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே உங்களுக்கு 4K 30 frames seconds வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ இந்த போன்ல நம்ம எதிர்பார்க்கிற அனைத்து விஷயங்களும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் பிரச்சனை தான், அதை மேற்கொண்டு நம்ம முதல்ல பேசுன மாதிரி ஒரு சில விஷயங்களை சால்வ் பண்ணாங்கன்னா இன்னும் ஹாப்பியான கஸ்டமர்ஸ் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பிரைசிங் 37,000 கொடுத்து இந்த மொபைல் நான் வாங்குவேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் தொட மாட்டேன். இன்னைக்கு மார்க்கெட்ல இதை கட்டிலும் பெஸ்டான போன்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு. இன்னைக்கு Xiaomi CV 14 CV இருக்கு. ஸோ அந்த லீக்காவோட கம்பெனி அணிகளை எக்ஸ்பீரியன்ஸ் இதை காட்டிலும் இன்னும் பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் சினிமேட்ரிக் மோட், இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேமரால இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி விஷயங்கள் இதுல இல்ல. அப்படி இருக்கும்போது நான் சூஸ் பண்ண மாட்டேன். இந்த போன் நீங்க சூஸ் பண்ண வேண்டாம், ஆனா முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு. எனக்கு Oppo தாங்க வேணும், Vivo தான் வேணும், அடம்பிடிக்கிறவங்கள நம்மளால மாத்த முடியாது. அப்படி ஒன்றும் குப்பையான மொக்க போனும் கிடையாது. ஒரு அருமையான போன், ஆனா பிரைசிங் 37,000. அப்படி இருக்கும்போது 37,000 நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் கேட்போம். அது மாதிரி விஷயங்கள் இது இல்லாதது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. ஹார்ட்வேரை பார்த்து வாங்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல எனக்கு இந்த Oppo போன், Vivo போன் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹாப்பியான ஒரு போனா தான் இருக்கும் இந்த Oppo Reno 12 Pro. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இதையும் மென்ஷன் பண்ணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்கள் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. தேங்க்யூ.